உள்ளே போனோம்னா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் காமியும். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போனாலே ஆட்டோமேட்டிக்காக எம்டியாக மேனுவலாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு 2 டைம் வந்து இந்த ரைட் சைடில் உள்ள அந்த வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், ரன்னிங்கில் இருக்கும்போதே ஆயில் வந்து ட்ராப் பண்ணால் நமக்கு சர்வீஸ் பண்ணால் இன்னும் நம்ம சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்கள். ரன்னிங்கில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், ஆயில் விடுறேன். மேலே அதே மாதிரி கீழே அதே மாதிரி சென்டரில் ஒரு 4 ஹோல்ஸ் இருக்குங்க பைப்பில். ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த 4 ஹோல்ஸில் அதே மாதிரி ஆயில் விடுறேன். ஒரு நீடில் பார்க்கும் ஆயில் விட்டுடலாம். மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்க்ரூ மேலே எல்லா நீடில் பார்க்கும் ஒவ்வொரு ஆயில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மேனுவலாக ரன் பண்ணிவிட்டு ஒரு மறுபடியும் எல்லா கவரையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம், எம்டியாக ஒரு டிசைன் ரன் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம். இந்த கீழே ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரிங்லேயும் ஒவ்வொரு ட்ராப் ஆயில் விட்டுடலாம். இந்த பட்டி இருக்கு இல்லைங்களா, 1 2 3 இந்த மாதிரி இந்த 3 பட்டியிலையும் ஆயில் விடணும். ஹெட்டு லெஃப்ட் சைடு போகணும் இல்லைங்களா, அதனால் 12 நம்பர் வச்சுட்டு ஹெட்டை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் ஆயில் விடணும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஆயில் வந்து அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லைங்களா, உள்ள ஒரு ராடு ஒயிட் கலர் ராடு ஒன்று தெரியுது இல்லைங்களா, உள்ள அந்த ராடு மேலே ஒரு ட்ராப், மேலேயும் தெரியும் கீழேயும் தெரியும் அந்த ராடு, அந்த ராடில் ஒவ்வொரு ட்ராப். இந்த 2 மேலே கீழே இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, அந்த ராடுலையும் ஆகி விட்டுருணும். அதே மாதிரி ஹெட் அந்த பக்கம் மூவ் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ராடு ரைட் சைட்லேயும் ராடு தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ராடு மேலே ஒரு ட்ராப்.